ஐயா எடுத்து கொண்டு போங்க ஐயா. ஐயா என்ன ஐயா, இந்த இடம் முற்றாகவே அழிஞ்சு போச்சு. ஒரு 40 வீடு இருந்துருக்கு. 40 வீடா? ஐயா ஞாபகம் இருக்கா? ஐயா அங்கே வருங்க, இங்கே எல்லாம் போட்டுட்டு வருங்க ஆளு. இன்னும் காத்தப்பா. சரி ஐயா நாங்கள் போட்டு வாங்க. நீங்கள் அதை கொண்டு போங்க. நீ வா போ. 12 மணி 1 மணி ஆகுமா இது குத்தி முடியும்? இல்லை, நான் கொண்டு போனால் அது சாப்பிட முடியாது. இராணுவம் உள்ள வருது என்ற ஒரு பயத்தோட இங்கே இருந்து மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து வெவ்வேறு இடங்களுக்கு போனார்கள். உங்கள் அப்பாவை நித்திர ஒல்லைக்க போய் பாருங்க. உங்கள் அப்பா வந்து கையை எப்படி இதன்னு ஒன்று தான் படுத்திருப்பார். என்னென்னா அவருக்கு கையெல்லாம் உழையும். இந்த வீட்டுக்கார பிள்ளைதான் யாழ் மாவட்டத்தில் 1ஆம் இடம் பெற்ற கரையானெல்லாம் பிடிச்சி போயிடாது. ஏன்னா என் கடை பூட்டி கிடக்கு, கரையான் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். அவங்க மதிப்பு தந்தவன். கொழும்புலையும் வெளிநாடுகள்லையுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறதா சொல்லி இருக்கிறார்கள். பெருசாயும் இல்லை, மற்றவனுக்கு கடுமை இல்லாமல் 50 வயதில் நீ வேலை செய்கிறதா யோசி. இந்த வெயிலுக்குள்ள நின்று நீங்கள் இலகுவா அப்பாவை வாழ வைக்கணும். சின்ன பிள்ளைகளுக்கு பூட்டி தருவாடும், பின்னுக்கு 2 சில் போட்டு போடும். அதை பூட்டி தரட்டா அதுக்கு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொலியில் ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற சில்லாலை என்ற ஊரை காட்ட போகிறேன். இங்கே பார்க்க ரசிக்க என்ன இருக்குது, இங்கே வாழ்கிற மக்கள் எங்களோட என்னென்ன விடயங்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதையெல்லாம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏற்கனவே பண்டத்தரிப்பு என்ற ஒரு ஊரை காணொலி பதிவு செய்து போட்டிருந்தேன். பவனீசன் பண்டத்தரிப்பு என்று தேடினா நீங்கள் அந்த காணொலியை பார்க்கலாம். இந்த சில்லாலை என்ற ஊரில் இருக்கிற ஒரு வீட்டுக்கு கடிதம் வருதுன்னு சொன்னால் அவங்களுடைய குறுக்கொழுங்கை அப்படியெல்லாம் எழுதி போட்டு சில்லாலை தெற்கு பண்டத்தரிப்புன்னு வருது. எனவே பண்டத்தரிப்புக்குள்ளே தான் இந்த சில்லாலை வருதுன்னு சொன்னாலும் கூட இது ஒரு பெரிய ஊர். அந்த ஊரை ஒரு தனி காணொலியாக பதிவு செய்யணுன்றதுக்காக இன்றைய நாளில் பதிவு செய்ய போகிறேன். நான் இப்போ நிற்கிற இந்த வீதி சில்லாலை பிரதான வீதி. இப்படியே போனோம்னா பண்டத்தரிப்பு சந்திக்கு போகலாம். அப்படியே திரும்பி யாழ்ப்பாண நகர பகுதிக்கு போகிறதுக்கு 15 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். சில்லாலை எங்கே இருக்குன்னு உங்களை காட்டுறேன்னு வாங்க. ஈழத்தில் வடமாகாணத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இந்த இடத்துல இருக்குது பாருங்க பண்டத்தரிப்பு. இந்த பகுதி இதில் இருக்குல்ல, இந்த சிவப்பு சுற்று கோடு போட்டு அது வந்து சில்லாலை தெற்கு. இந்த பகுதியில் சில்லாலை வடக்கு வருது. இந்த இடத்துல இருந்து எங்களுடைய பயணத்தை தொடங்காமல் இப்படியே போனோம்னா பண்டத்தரிப்பு சந்தி வருது. அதில் இருந்து எங்களுடைய இந்த பயணத்தை தொடங்குவோம். பண்டத்தரிப்பு சந்திக்கு வந்துட்டோம். இந்த சுற்றுவட்ட பாதையால் திருப்பி கொண்டு சில்லாலை பிரதான வீதியால் பயணம் செய்வோம். டொங் 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 டிங் 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 டிங். சில்லாலை பிரதான வீதியால் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். வலப்பக்கம் சில்லாலை வடக்குக்குள்ளே வருது. கொஞ்ச தூரம் போனால் இடப்பக்கம் சில்லாலை தெற்குக்குள்ளே வருது. நாங்கள் முதல் சில்லாலை தெற்கு பகுதியை பார்ப்போம். இதுவரைக்கும் வந்த வீதியில் வலப்பக்கம் மட்டும்தான் சில்லாலைக்குள்ளே வருது, அது சில்லாலை வடக்கு. இப்போ இடப்பக்கம் சில்லாலை தெற்கு ஆரம்பிக்குது. இந்த பகுதியில் நிறைய வீடுகள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது. இந்த இடத்துல எல்லாம் வீடுகள் கைவிடப்பட்டிருக்குது. அடுத்தது கடைகள் சேதப்பட்டிருக்குது. நேர போகலாம். அதுக்கு முதல் இந்த வீதியால் போவோம். இதில் இடப்பக்கம் போகிற வீதியால் திரும்புவோம். இதுக்குள்ளே போனால் தான் சில்லாலை தெற்கில் இருக்கிற குறிப்பிட்ட சில பகுதிகளை பார்க்கலாம். ஐயா இந்த இடமா நீங்கள் சில்லாலையில் என்னென்ன இடங்கள் இருக்குது? சாந்தை இருக்குது, செட்டு குறிச்சி இருக்குது, நல்லாயன் வீதி இருக்குது. சின்ன ஊரா பெரிய ஊரா? பெரிய ஊர். நீங்கள் பிறந்த இடம் எது? சில்லாலை தான் பிறந்த நீங்களா? எந்த பள்ளிக்கூடத்தில் படித்த நீங்கள்? சில்லாலை. சரி ஐயா நாங்கள் போட்டு வாங்க. நீங்கள் அதை கொண்டு போங்க. நீ வா போ. அதை நீங்கள் ஓடி விட என்ன அதை கொண்டு போங்க, பிரச்சனை. தலைக்கவசம் அதில் ஒன்று கிடக்க எடுத்து போட்டுட்டு அப்போ என்ன பொழுது எப்படி போகுது? நான் முந்தி வேலை செய்தேனா? என்ன வேலை செய்த நீங்கள்? நான் கூலி வேலை செய்தேனா? காட் பெருத்தம் எனக்கு இருக்குது. வெக்கிட்டரையும் போனது காட் பெருத்தம். சரி சரி என்ன சரி சரி
சரி என்ன இதை நான் கொண்டு போனால் அது உங்களுக்கு உருட்டி கொண்டு போவீங்களா ஓடி கொண்டு போக போகிறீங்களா? கூப்பிட்டு வந்து சைடில் இருந்தால் 23 வயசு ஆகுது. நீ என்ன அந்த பின்னுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு பூட்டி தருவாடும், பின்னுக்கு 2 சில் போட்டு படம் அதை பூட்டி தரேன்டா அதுக்கு. ஐயா சொல்லுங்க, அதை பூட்டி தரேன்னா நான் பூட்டி தரேன். ஆ இதே போதும். இங்கே பாருங்க முசுறு கடிக்குது ஆளுக்கு. இது என்ன பேர் இருக்கு? முசுறு தானே? முசூர் உள்ளுக்கெல்லாம் போடுது. ஐயா அங்கே பாருங்க இங்கெல்லாம் போட்டுதுன்னு பாருங்க ஆளு. அதுக்கு போனீங்க எவ்வளோ இடங்கடங்க போகிறேன். டே கலட்டு கலட்டு டக்குன்னு கலட்டு. காலை குத்துங்க. ஐயா ஐயா எடுத்து கொண்டு போங்க ஐயா. வலிக்குது பஸ். ஐயா என்ன ஐயா காலை போய் சாப்பிடு. 10 மணி கோவில் முடிக்க. இந்த விசேடம் விசேடம் என்ன வெறுநாள் இருந்துட்டு வருஷத்தில் ஒரு நாளைக்கு தான். துள்ளு 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 துள்ளடா. மொசரு உள்ளு போட்டுது. அது பயந்துடும், யோசிக்காது. ஐயா இப்போ வீட்டை வந்து எங்களுக்கும் சாப்பாடு தருவீங்களா? வாங்க போவோம். சாப்பாடு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் மனசுக்குள்ளே ஐயோ அவன் கேட்டுட்டானுங்கன்னு யோசிக்கக்கூடாது. அது வந்து கடவுள் ரூபத்தில் வாரதான், இறைவன் வாரதான். யார் வந்தாலும் கடவுள் என்னவோ நாங்கள் இருந்தது ஒரு பிடி வெள்ளை வேண்டாலும் வந்து சாப்பிடுவோம். எவ்வளோ வந்துட்டு வீட்டில் நாங்கள் அரிசி போட்டு வைக்க ஒரு சுண்டு கூட்டத்தான் போடுவோம். அப்போ தருவீங்க சாப்பாடு? நம்பி வரலாம். வாங்க. என்ன இருக்கும் வீட்டை வந்தா? இறைச்சிக்கறி. உண்மையாக இறைச்சிக்கறியா? அப்போ நீங்கள் அப்படியும் உங்களுக்கு அளவாக தானே கோழி வேண்டியிருப்பீங்க. ஆனால் 3 பேர் ஆகும். அக்கா 2 பேர் நானும். அவன் நடக்க மாட்டான், மெத்தக்காக நடக்க மாட்டான். நான் தான் எல்லாம் பார்க்குறேன். கல்யாணம் செய்யலை 3 பேரும் கல்யாணம் செய்யலை. ஏன் என்ன காரணம்? அப்படி இருக்கேன். அவன் 2வது கல்யாணம் செய்யலை, 3வது கல்யாணம் செய்யலை. அவன் சுற்றி போனான். 4வது அவன் கல்யாணம் செய்யலை. நான் என்ன காரணம் ஐயா அதுக்கு? விருப்பம் அதில் நாட்டம் இல்லை. கல்யாணம் என்னவோ கடவுளை வேண்டிக்கொண்டு கிடைக்கிறது என்ன கங்கியோ கூறு சரிதான் எங்களுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு எங்கே போனாலும் சம்பளம் சொல்லுங்க. உங்களுக்கு எத்தனை வயது? எனக்கு 72. அக்காவுக்கு? ஒரு ஆளுக்கு 79, ஒரு ஆளுக்கு 84. உங்களோட 2 கதைச்சதில் மகிழ்ச்சி. மகிழ்ச்சியாக வாழுங்கோ, மகிழ்ச்சியாக இருங்கோ. சரி ஐயா, சரி சரி. இந்த பகுதியில் நல்ல பெரிய பெரிய வீடுகள், இதில் இருக்கிற ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்துக்கு வந்திருக்கிறோம். ஐயா இது என்ன கோயில்? இது ஜாகப்பர் கோயிலா? இது எவ்விடம்? இது வந்து சில்லாலத்திற்கு இந்த ஊருக்கு மட்டும் தானே இல்லை நிறைய இடத்துலேருந்து இருப்பா? மடுவு மாதிரியான கோயில்கள் நிறைய இடத்துலேருந்து வருவார்கள். மடு மாதிரியான இது வந்து அது இந்த என்ன யாத்திரை யாத்திரை தலம்னு சொல்கிறது எல்லா இதுவுமே. இது வந்து இது இந்த கிராமத்துக்கான திருநாளில் எல்லாரும் வந்து. சரி. இது எவ்வளோ காலமாக இருக்குது இந்த கோயில் உங்களுக்கு தெரிஞ்சு? எனக்கு தெரிஞ்ச முதல்ல எனக்கு இப்போ 55 வயது, அதுக்கு முதல் துவங்கியே இருக்குது. பக்கத்தில் வந்து இருக்கிறதுனா பிலாவில் ஊற்றுவோம் நாட்டுக்கு. அதற்கு குத்தி பார்க்கட்டா நான் இதால். இது காஞ்சையில் சாப்பிடாது தானே? காஞ்சையில் பழுத்தது தான் சாப்பிடும். குத்தி பார்ப்போம். பிலாயிலேயே பார்த்து குத்தணும், வேறு இதில் குத்தக்கூடாது. பெருநாள் தானே பெருநாள் முடிஞ்சு அங்கே அதில் பக்கத்தில் இருக்கிற கோயில் அதில் கண்டன் அப்படியே நீர் நீங்கள் அதில் கண்டுனீங்களா? அப்போ பார்த்தீங்களா? கண்ணு காணாமே வந்துட்டீங்களே. நான் இன்னும் எடுத்துக்கொண்டு போறீங்கன்னு பார்த்தேன். அப்படியே பெருநாள் சரண் நிற்கும். குத்துங்க எங்களுக்கு தேடி பிடிக்கிறது. எனக்கு இது காஞ்சது பழுத்ததுன்னு தெரியுதாண்ணா? இதுதான் பழுத்த. அது தெரியுதா? ஒரு இது முழுவதுமாக கொண்டு போனால் காணுமா? ஃபுல்லாக கொண்டு போய் 2 ஆட்டுக்கு 7 மணிக்கு குத்த வருவேன். 12 மணி இந்த கம்மி ஃபுல்லாக. சரி 12 மணி 1 மணி ஆகுமா இது குத்தி முடிய? இல்லை நான் கொண்டு போனால் அது சாப்பிட முடியாது. நான் நினச்சேன் அவ்வளோ நேரம் குத்துறதுக்கிட்டே தானே. அப்போ 8 மணிக்கு இடையில குத்தி விடணும். இதுக்கு அப்போ பெருநாள் வரும். இது முடிஞ்சது ஆடி 25ஆம் தேதி வரும். இது முடிஞ்சு இப்போ பெயிண்டிங் எல்லாம் புதுசாக எல்லாம் செய்து இப்போ இந்த முறை பார்த்து தான். இப்போ கிறிஸ்தவ தேவாலயங்கள்லையும் இப்போ எங்கள் சைவ கோயில் எடுத்துக்கொண்டா 1ஆம் பூசை 2ஆம் பூசை 3ஆம் பூசை என்று இருக்கும். அதை ஒவ்வொருத்தர் எடுத்து செய்வார்கள் உபயோகாரர்கள். அப்படித்தானே இங்கேயுமே இல்லை? என்ன மாதிரி இது? என்ன மாதிரி அது? இது வந்து ஒவ்வொரு விலையமாக பிடிச்சி கிடக்கு. 6 விலையம் 9 நோய் 8 விலையம். சரி விலையத்துக்கு உரிய ஆக்கள் வந்து ஒவ்வொரு நாளும் இந்த அவை அன்றைக்கு அவை தான் பாட்டு படிப்பு என்ன பாசகங்களை எல்லாம் வாய்ப்பு
அதை செய்யணும். பின் அடுத்த வேலையை அடடா. அப்போ மொத்தமாக எத்தனை நாள் பூசை? 9 கடைசி நாள் கடைசி 10 அதுக்குறேன். அது கோயில் செய்கிறதா? கோயிலில் பொதுவாக எல்லாரும் சேர்ந்து செய்கிறதா? கோயில் இருக்கு. அந்த இதில் காவுறதா? இப்போ ஒரு நாளைக்கு பூசை நடக்குதுண்டா கிறிஸ்தவ கோயிலில், ஆரம்பத்தில் இருந்து முடியும் வரைக்கும் என்னென்ன நடக்கும்? என்னென்னா இப்போ விடிய பின்னேரம் ஒரு 6 மணிக்கு துவங்கினால் 8-9 மணியோட பூஜை. என்னென்ன நடக்கும் அந்த நேரத்தில்? பூஜை வச்சு இந்த சிறுவத்தை ஆசீர்வதிச்சு சுத்துறதா? அது கடைசிக்கு தான் சுற்றுறது. கடைசி நாள் தான் சிறுவம் சுத்துறது. முன்ன கொண்டு வந்து வச்சுட்டு திருப்பி கொண்டு வைக்கிறது முதல் நாள் அந்த 8 நாள் வரைக்கும் கோயிலை சுற்று. சரி சரி ஐயா, நான் உங்களை மினக்கெடுத்தையில் எங்களோட நின்று மினக்கெட்டு கதைச்சதுக்கு மிக்க நன்றி. கம்பியால் குத்த போகிறேன். ஐயோ குத்தி போடாதீங்க ஐயா. சரி ஐயா, நன்றி. இந்த தேவாலயம் நல்ல வடிவாக இருக்குது. இந்த தேவாலயத்துக்கு இன்னும் அழகு சேர்க்குது சூழ்ந்திருக்கிற மரங்கள். இந்த பக்கம் திரும்பினா நிறைய மரங்கள் நிற்குது, நல்ல சோலையாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் திரும்பினா நிறைய மரங்கள் நிற்குது, சோலையாக இருக்குது. தேவாலயத்துக்கு வந்து வேண்டுதல் செய்துட்டு உடனே வீட்டை போகாமல் இதுக்கு கீழே இருந்தால் நிறைய நேரத்துக்கு பிறகு தான் வீட்டை போகிற மாதிரி இருக்கும். எனக்கு இந்த மரங்கள் சூழ்ந்திருக்கிற கோயில்களோ தேவாலயத்துக்கு போனால் அங்கே எனக்கு மினக்கிறதுக்கு அதிகமாக விருப்பம், எனக்கு உண்மையிலேயே அதிகமான விருப்பம். இப்போ இதில் இருந்தேன்டா இன்றைக்கு நாங்கள் காணொளி பதிவு செய்து முடிக்க மாட்டோம். ஒருக்கா இப்படி தான் சன்னதி கோயிலுக்கு காணொளி பதிவு செய்யண்டு போய் அதுக்குள்ளே கீழே அந்த மரத்துக்கு கீழே இருந்துட்டு அப்படியே அதை விட்டுட்டு வந்துட்டோம். அந்த அளவுக்கு அந்த எங்களுடைய அந்த மனம் வந்து அந்த ஆண்டு ஏதோ ஒரு மகிழ்ச்சியை கொடுத்த மாதிரி இருக்கும். இதில் நிற்கும் போதும் அதே மாதிரியான ஒரு நிலையை என்னால் உணர முடியுது, நிறைய மரங்கள் சூழ்ந்திருக்கிறதால. பாருங்கள், இதில் போட்டிருக்குது 75வது ஜூபிலி ஆண்டு. 1935 இந்த தேவாலயம் இருக்குது. இதுக்கு முன்னுக்கு பாருங்கள் ஒரு முன்பள்ளி இருக்குது. கிறிஸ்துராசா சன சமூக நிலையம். சில்லாலை மேற்கு பகுதியில் இருக்குது. சில்லாலை மேற்கு அறிமுக ஞான வைரவர் கோயில். கூகுள் வரைபடத்தின் அடிப்படையில் இவ்வளவும் தான் சில்லாலை தெற்கு. நாங்கள் இப்போ பிரதான வீதிக்கு போய் அதில் இருந்து சில்லாலை வடக்கு பகுதியை பார்ப்போம். நேராக போகலாம், ஆனால் அதுக்கு முதல் நாங்கள் பிரதான வீதியினுடைய வெள்ளப்பக்கத்தை பார்த்து கொண்டு போவோம். தம்பி, இல்லைங்க, பெரிய குடை ஏதாவது விற்கிதோட? பெரிய குடை ஏதாவது இப்போ அந்த எந்த அளவு சொல்லுவான்? இப்போ ஒரு இப்படி இந்த அளவாக இருக்கும். இப்போ அவங்க சூரியன் இந்த அளவு, அதுக்கு ஒரே இதாக கொண்டே கூட சொரிய விடக்கூடிய மாதிரி, வெயிலாக கிடக்கல, அது சூரியனை மறைச்சி விடக்கூடிய மாதிரி அது எங்கேயாவது கூட இருக்குமா? இல்லைடா, அந்த சூரியன் இருக்குல்ல, இப்போ இதில் எவ்வளோ அது அளவு எவ்வளோ? இந்த அளவு தானே எங்கடா சூரியன் இந்த அளவு தான் வருது. நாங்கள் இங்கே ரெண்டே மூடிடுவோம், கிட்ட போனால் தான் பெருசாக கிடக்கும். விமானத்துக்கு வண்ணம் பூசுகிற பெயிண்ட் அடிக்கிற இதில் தான் வேலை செய்தேன் நான். நாங்கள் அடிக்க என்ன செய்கிறேன்னா கீழே இறக்கி போய் அடித்தா என்ன எவ்வளோ நேரம் எடுக்குன்னு சொல்லுவோம். ஓமோ இல்லையோ? இப்போ மேலே போனதுக்கு பிறகு ஒரு தடியில் பெரிய ஒரு ப்ரெஸ்ஸை கட்டி போட்டு அடித்து விடுவோம். கொஞ்ச நேரத்தில் அடித்து முடிஞ்சு மேலே போனோன்னா சின்ன நாமாக இருந்தேன் அப்போ அடிக்கிறது. அதே மாதிரி சூரியனுக்கு ஒரு குடை இருந்தால் சரி, நாளைக்கு வெயில் அடிக்காதுங்க. என்ன அப்படி செய்யலான்னு நினைக்கிறீங்களா? சொல்லேன் பாம், செய்யலுமா? செய்யலா? செய்யலாமா? அப்போ எங்கேயாவது இருக்கா கூட? என்ன சூரிய கூட என்ன கேட்டால் தெரியுமா? எந்த பள்ளிக்கூடம் படிக்கிறீங்க? எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 2 பேரும்? 7. அப்படி போகுது படிப்பு. என்ன எதிர்காலத்தில் என்ன வர போகிறீங்க? இன்ஜினியரா? நீங்கள் இப்போ 2 பேரும் பக்கத்தையா இருக்கிறீங்க? சொந்தக்காரர் தான். இப்போ தனியாராக தொடங்கினீங்கண்டா வீடு கட்டைக்க பிரச்சனை வராதா? இப்போ உங்களோட சொந்தக்காரர் இப்போ இவருக்கும் சொந்தமாக இருப்பார் தானே?
அவர் யாரை பிடிக்கிறேன்ல யோசிப்பார். வீடு கட்டுறதுக்கு எந்த இன்ஜினியர்கிட்ட கொடுக்கலாம்ல யோசிப்பார். ஒரு ஆள் வேறு ஏதாவது படிக்கலாம். பார்த்தீங்களா உண்மை வழியில் வந்துட்டு இவர் வந்து நானும் இன்ஜினியர்னு சும்மா தண்டவர். எனக்கு அந்த ஆர்வமான விஷயம் வந்து அவருக்குள்ளே இருந்தது. அதான் நான் கதையை போடுறேன். அப்படி கதையை போட்டு எடுத்து விட்டேன் உண்டு மனசுக்குள்ளே. ஏன் அதில் ஆர்வம்? இயற்கையான காட்சிகளை ஃபோட்டோ எடுக்க நல்ல ஆசையாக இருக்கும். எங்கெங்கே போகணுமெண்டா ஆசை படம் எடுக்கிறதுக்கு? வேணுண்டா நிறைய பேர் தம்பி தனிநபராக சுற்றி திரிவேணும். ஒவ்வொரு நாடுகளுக்கு போகணும், நிறைய காடுகளுக்குள்ளே போகணும். அப்படி எங்கெங்கே போக ஆசை? இந்தியா வேறு கொழும்பா இங்கே எடுக்கலாம். நல்ல படங்கள் எடுக்கலாம். சரி, ஆசைப்பட்டதை செய்யணுமா? நான் படித்து முடிச்சுட்டு உயர்தரம் சித்தி அடைஞ்சா நீங்கள் பல்கலைக்கழகத்துக்கு போய்க்க உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுக்கலாம். சரியா? படிச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் நல்ல. இப்போ வெளிநாட்டுக்கு போய்க்கெல்லாம் உங்களை பார்த்துட்டு இவர் ஒரு சிறந்த புகைப்பட கலைஞர், இவர்கிட்ட இந்த பட்டம் இருக்குது ரெண்டு உங்களுக்கு முன்னுரிமை தெரிவிக்கணும். விளங்குதான்? நிறைய பேர் சொல்லி வேணுமாடாப்பா இது படிப்பு தேவையில்லை, உனக்கு கொஞ்சம் சமாளித்து படித்து போட்டு உயர்தரத்துக்கு பிறகு என்னென்ன செய்யுங்க. பட்டம் எடுத்தால் நல்ல. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? வேணாடுறா இவன் இந்த வெயிலுக்குள்ளே இவன்ட்ட மாட்டுப்பட்ட நான் படுற வாடி இருக்கு. அப்படியா யோசிக்கிறீங்க? என்ன பொழுதுபோக்கு பின்னத்தில்? என்ன விளையாட்டு? புளிச்சல்ன்றது அது என்ன மாதிரி? அது பந்து என்னது? அந்த பந்தாலி எறியதா இல்லை என்ன மாதிரி? பேப்பரை சுருட்டி போட்டு அதுக்கு மேலே செலவட்டை பறிஞ்சிட்டு எறிகிறாரு ஆக்களுக்கு எறியணும். அதான் ஆளுக்கு நிறைய நொந்ததுன்னா எப்படி துடிப்பாங்க அவங்க. அது கல் வச்சு தான் நீங்கள் இடையே கல்லும் வச்சு கட்டுறது தானே என்ன? பார்த்தீங்க நீங்கள் வந்தனான்னு இவ்வளோ நேரம் அண்ணன் உங்களுக்கு என்ன பேர் அப்படி கேட்கல. எனக்கு எவ்வளோ கவலையாக இருந்தது மனசுக்குள்ளே. சொல்லுவான் என்னடா என்னும் பேரை கேட்கல. நான் கொஞ்சம் தெரியாமல் நிற்கிறேன் கேளுங்க. அப்போ படியாக படியுங்க. சரியா? திருமகள் அந்த இதாக கேட்கணும். நீங்கள் அண்ணன் உங்களை அங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லு. சரியா? நீங்கள் சொல்லாடே இவரை தெரியாதோ, இவர் யூடியூப் செய்கிறோ, என்ன பேர் என்ன அவங்களுக்கு பவனீசன் சொல்லு. சரியா? அப்படி அந்த அப்போ தான் எனக்கும் பெருமையாக இருக்கும். சரியா? அவன் கேட்குறேன்னு வழியாக படிக்கணும் தம்பி. சரியா? எங்கடா பார்த்துட்டேன்? பவனீசன். அப்பா என்ன வேலை செய்கிற? வெளியூர்லையா? உங்கள்டாப்பா வெளியூரா? இங்கேயா? அப்போ அப்பாக்கள் வந்து உங்களை படிக்க வைக்கிறதுக்கு தானே. இப்போ பாருங்க, அப்பாவுக்கு வேறு வேறே கேட்கலாம். ஏதாவது பாரத்தை தூக்கிக்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரு கல் தூக்குவீங்களா இந்த வெயிலுக்கு நின்று? தூக்குவீங்களா? அவங்களோட அப்பா கல்லை தூக்கிங்கன்னு யோசிப்பேன். ஒரு 30-35 வயது, ஒரு 40. இப்போ எத்தனை வயது அப்பாவுக்கு? 50 வயது. சரியா? 50 வயதில் நீ வேலை செய்கிறதா யோசி. இந்த வெயிலுக்குள்ளே நின்று என்ன செய்யும்? தலையை சுற்றி. அந்த தலையை சுற்றி என்ன யோசிப்பேன்? என்ற இல்லை அது தான் படிக்கலைன்னு யோசிப்பேன். அடுத்தது என்ன யோசிப்பேன்? எப்படி என்ற பிள்ளை படித்து அவன் வந்து பொறியியலாளராக வந்துடுவான், தான் ஒரு 60 வயதில் ஓய்வெடுத்து சாப்பிடலாம்னு யோசிப்பேர் தானே. ஆனால் இப்போ என்ன நடக்குது? நிறைய பேர் சொல்லுங்க, குடிச்சிட்டு வீதி வழியை சின்ன படியெல்லாம் நோமோ இல்லையோ போதைப் பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துகிறது தான் இப்போ பள்ளிக்கூடங்களில். அதெல்லாம் அதுக்குள்ளேலாம் போகாமல் படிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வீட்டை போயேக்க உங்கள் அப்பாவை நித்திர ஒல்லைக்க போய் பாருங்க. உங்கள் அப்பா வந்து கையை எப்படி இதன்னு கொண்டு தான் படுத்துருப்பார். என்னென்னா அவருக்கு கையெல்லாம் முளையும். சரியா? அந்த வெயிலுக்குள்ளே கரைச்சல் பட்டு தான் நான் படிக்கிறேன். ஓமா நான் சொல்கிறது பிள்ளையோ? சரியோ? நீங்கள் ஒரு நாள் இதுக்குள்ளே நின்று இந்த வெயிலுக்குள்ளே நின்று இப்போ உங்களுக்கு தெரியாது வெயில். நாங்களும் இப்படி தான் படிக்கிற நேரத்தில் வெயில் என்ன ஒன்றும் தெரியாது. வேலை செய்து பார்த்தா தான் தெரியும். தம்பி யோசிக்க தொடங்கிட்டார் இப்போவே. உண்மை தம்பி. சரியா? பாவம் தான் அப்பாக்கள் வழியாக படிக்கணும். அப்பா எவ்வளோ கரைச்சல் படுறாரோ அதை விட நீங்கள் இலகுவாக அப்பாவை வாழ வைக்கணும். சரியா? இந்த பழையாக்கள் கதைச்ச மாதிரி என்னடா இவன் படிப்பேன் ரெண்டு போய் அங்கே போய் பச்சை என்னென்றாண்டு சொல்லி போட்டு போவீங்களோ எல்லாம் உங்கன்னு சொல்லலாம் யோசிக்கிறேன். நான் சொல்ல போகிறது இப்படியே சொல்கிறேன் மனசில் யோசிக்கிறேன். சரி தம்பி, என்ன வடிவாக படிக்கணுமே என்ன? சரி. சரி தம்பி, கொஞ்சமாவது யோசிப்பேன். உண்மையும் அதுதானே. இப்போ நான் சொன்ன விடயங்கள் எல்லாம் சாதாரணமாக சும்மா பேச்சுக்காக சொல்லலை. நிறைய அப்பாக்கள் பிள்ளைகள் பற்றி தான் யோசித்து கொண்டிருப்பேனும். வடிவாக படிக்கணும், வடிவாக எதிர்காலத்தில் வாழணும்ண்டு. என்ன
இது ஒரு விழா உண்டு இருக்குது. என்ன விழான்னு தெரியல. அறைகள் இருக்குது, உணவகம் இருக்குது, அடுத்தது நிகழ்வுகள் மண்டபம், ஃபங்க்ஷன் ஹால், கேட்டரிங் சர்வீஸ், ட்ராவல்ஸ், அப்படி இப்படி நிறைய இருக்குது. இதில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது. அக்கா இது கோயிலா பள்ளிக்கூடமா? கோயிலா பள்ளிக்கூடம்? எதால போகலாமா? போகலாமா? எதால போகலாமா? சரி. ஒரு கிறிஸ்தவ கோயில் ஒன்று இருக்குது. அது ஒரு பழமையான கட்டிடம், பார்க்க நல்லா இருக்குது. இந்த திரைப்படங்களில் படப்பிடிப்புகள் நடக்குமே அந்த மாதிரியான ஒரு கட்டிடம். இது சுற்றி பார்த்து வந்து போவோம். அதில் இருக்கிறது வீடை பாருங்க, எல்லாம் நல்லா தான் இருக்குது. அம்மா இது எவ்விடம்? இது இது சில்லால வேற, பண்டத்தரிப்பு வேறையா? வெவ்வேறு இடமா? பண்டத்தரிப்பு ஜங்ஷன்ல இருந்து இந்த நேர் ரோட்டு சில்லால. இப்போ உங்களோட முகவரியில் என்னென்று வர்றது? சில்லால பண்டத்தரிப்பண்ணும் போட்டு வரும், சில்லாலையும் வரும். அப்போ பண்டத்தரிப்புக்குள்ளே இருந்துக்கிற இடமா இதுதான். சரி அம்மா, சரி. இந்த பனை வளவை பாருங்க, நல்லா இருக்கு. இதில் ஒரு வீடு இருக்குது. இந்த வீட்டை பாருங்க, முன்னைய கால வீடுகள் இப்படித்தான். ஆனால் இங்கே இருந்த மகிழ்ச்சி மாளிகைகள் இருக்குதான்னு கேட்டால் 100% சொல்ல முடியாது. சில மாளிகைகளில் இருக்குது, வீட்டில் இல்லை மகிழ்ச்சி, அங்கே வாழ்கிறவர்களில் தான் இருக்குது. எல்லாருமே தனித்தனியாக போய் ஓரமாக ஃபோன் எடுத்து பார்த்து கொண்டு இருந்தால் மகிழ்ச்சி இருக்காது. எல்லாருமே சேர்ந்து இந்த சாப்பிடணும், சேர்ந்து இந்த கதைக்கணும், அதுதான் வாழ்க்கை. ஆனால் இந்த காலத்தில் வாழ்க்கையே மாறி போச்சு. அங்கே பாருங்க, வெயிலுக்கு அவங்க பாருங்க, சின்ன பிள்ளைகளை ஒரே குறும்புத்தனம் செய்து கொண்டு இருக்கணும். இதில் ஒரு கிணறு இருக்குது பாருங்கள். இதுக்கு இங்கால தோட்ட வழி. அம்மா என்ன வெயிலடா, வெயில் தாங்க முடியலை. தோட்ட வழியெல்லாம் சில்லாலைக்குள்ளே தான் வரும். ஆனால் குடியிருப்புகள் இதோட முடியுது. அதுக்கு அங்கால வயல்வெளி. இப்போ நாங்கள் திரும்ப போகிறோம். ஐயா ஞாபகம் இருக்கா? நன்றி, வணக்கம். எங்கே கண்ட நீங்கள் சொல்லுங்க. நான் பண்டத்துக்கு வந்து இடையமைக்கு முன்னால் வந்த நான். இது எந்த இடம்? இது பண்டத்திருப்பு சில்லால வடக்கு, சில்லால தெற்குன்றது. சில்லால வடக்குன்றது இந்த பகுதி. அதில் வர ரோட்டுக்கு அங்கால தெற்கு. இந்த இடம் சாந்தை. 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 இந்த கிராமத்தில் எவ்வளவு அன்னலமான குடியிருப்புகள் இருக்குமென்னு நினைக்கிறீங்க? சாந்தைக்குள்ள மட்டும் 850 குடும்பம். இந்த கிராமத்தில் முன்னமே மக்கள் வாழ்கிறார்களா இல்லை பிற்காலத்தில்? இப்போ நீங்கள் பிறந்த இடமே இதுதானா? முன்னேதோடு ஒப்பிடும்போது இப்போ கிராமங்களில் என்ன மாற்றங்கள் வந்திருக்கு? ஆரம்பத்தில் 120 150 குடும்பங்கள் இருந்தது. சரி. ஒரு காலங்களில் அப்புறம் மாறப்பட்டு இப்போ தெரியாத கல்யாணம் செய்த பிள்ளைகள் பெற்று வந்து விருட்சமான இடமாக அமைஞ்சிருக்குது. அடுத்தது இந்த இவர் இந்த மாதிரி வந்து கல்வி வளர்ச்சியில் அநேகமாக ஒரு எங்கன வயதுக்கு முற்பட்ட வயதுக்கு சைமிக்கு தெரியாத கட்டமும் இருந்தது. பிறகு படித்து ஓரளவுக்கு இந்த வயது வரைக்கும் வந்து ஓரளவு படிப்பு பரவாயில்லை. இப்போத்தி உள்ள தலைமுறை வந்து அதிகமான பிள்ளைகள் படித்து ஏழுக்கு தரமுள்ளவையும் கம்ப்யூட்டருக்கு மகளும் கம்ப்யூட்டருக்கு இருக்கிற வந்து அப்போ கம்ப்யூட்டருக்கு தரமுள்ளவையும் அப்படி அதிகமான பிள்ளைகள் இருக்கணும். உங்கள் மகளும் ஒரு வேலை அவள் டீச்சர் அவள் நேற்று அந்த காணொலியில் போட்டிருக்கு. அடுத்த என்ன சொன்னால் இப்போ இந்த முறை ஏழுன பிள்ளைக்கு இதுதான் வீடு. இந்த வீட்டுக்கார பிள்ளை தான் யாழ் மாவட்டத்தில் முதலாம் இடம் பெற்ற என்ன கலைப்பிரிவா? சரி சரி. யாழ் மாவட்டத்தில் யாழ் மாவட்டத்தை பொறுத்தளவில் இந்த முறை முதலாம் இடம் பெற்றது வந்து சாந்தையில் உள்ள பிள்ளை. ஃபஸ்ட்டு முதலாம் இடம். அதெல்லாம் பெரிய கூட்டங்கள் நாக்கெல்லாம் வந்து கூட்டங்கள் அது அரங்களை வச்சு நிகழ்ச்சி செய்தது. இங்கே உள்ள எங்களோட ஆரம்ப தொழில் வந்து கடற்தொழில். சரி. கடற்தொழில் ரால் பிடிக்கிறது அப்படின்ற மாதிரி தொழில் போடுவேன். ரெண்டாவது மேசன், தச்சி வேலை, இந்த இரும்பு வீட்டு காப்பாற்றுறது என்னென்னு சொல்கிறது
கார்பெண்ட் அப்படியான தரமுள்ள பிள்ளைகள் வந்து இப்போ தரமாகிவிட்டாங்க. இப்போ நாங்கள் ஒரு காலங்களில் மீசன்டுனா ஒரு மிக கஷ்டமாக இருக்கும். இப்போ சாந்தையில் 180% மீசன் இருக்கிறாங்க. தஜ்ஜிய பட்டச்சினால் அது என்னென்ன ஜாதகம் அது செய்கிறாங்க. நிறைய இந்த இரும்பு வட்டி ஒட்டுறது வேலைகளை செய்கிறாங்க. அவ்வளோது தரம் சார்ந்த முன்னேற்றம் கூடும். அது இன்னும் தெரியாது. நான் நேற்று பண்டத்தரிப்பு அந்த கிராமத்தை காணொலி பதிவு செய்து கொண்டிருக்கும் போது பண்டத்தரிப்பு சந்தை பகுதியில் கண்டேன். யாரும் சொல்லி வாரன் மீன் மிஞ்சி போச்சுதோ வர 2 பேரும் வந்து மறைச்சிதான். நான் பார்த்தேன் இதுக்கு முதலுமே கொஞ்சம் காசு இந்த புக்கர் அடிச்சு போடாமல் போய்க்க. ஓ எங்களை கல்லறன்னு யோசிச்சிருக்கீங்களா? என்ன அது நான் யோசிச்சேன். இப்படி ஹெல்மெட்டை வந்து 2 பேர் தான். அதுவும் அவங்க முகம் மூடிக்கணும். நீங்கள் என்ன எனக்கே பயமாகல. ஐயா என்ன ஹரியல் கடை கேட்டாங்க பறிச்சு போட்டோம். நான் சொன்னேன் இப்படி மீன் கடை வாங்கினுங்க. சொன்னா நீ கஞ்சா வர்ற நீ கதிப்பு விற்கிறான்னு நான் ஒன்று செய்கிறத தமிழ்நாட்டில் மீன் யாருன்னு சொன்னேன். சொல்ல முதல் நடந்த சம்பவம். ஓ நான் தான் ஏய் பாக்கி போட்டு பார்த்தா நாங்கள் பாக்கி வேறு பார்த்துருக்கேன். அதுக்கு நான் அந்த பேசாக இருந்து போச்சுது. அது பாக்கி வச்சுனா 9,000 சொச்சு காசு. எவ்வளோ? 9,000 சொச்சு 10,000 இல்லை. இதுதான் பார்க்க இது கஞ்சா நாடு இது வச்சா இது எந்த காய் நட்டு பிடிக்கும் அப்படி நான் அடிக்கொண்டு எனக்கு வேலை போகுது. அப்படியே ஒரு தன்மொழி போகுது. பகல பட்டா பகல் ஒரு 9 மணி 9 எந்த இடத்துல நடந்தது? இருக்குல்ல தொட்டல் சந்தி தொட்டல் சந்தி தொட்டடி சந்தி இந்த முடாக்கியில் வச்சு. அப்போ நீங்கள் மறைக்க நான் யோசிச்சது புலா வியாபாரியும் போகிறாங்க என்ன மட்டுமே மறைக்கல காரணம். அப்போ கதைச்சோடு போகிறத பார்த்தால் அவன் என்ன என்னால் வைக்க என்ன மனதில் இன்னொரு இந்த விஷயம் மூத்த பார்த்து கள்ளன் மாதிரி இருந்தது. அப்படி ஒரு தெரியாது எனக்கு. அப்போ இனி என்ன காணாவிட்டாலும் அதில் வந்து இங்கே யாரையாவது கேட்டால் பவன் என்றால் சங்கிலிப்பாவுக்கு பவன் பவன் என்ற வீடு காட்டு கொண்டு சொன்னால் காட்டு என்ன மாதிரி வீடு என்ன மாதிரி யார் அவர் நல்ல வீடு போகிறாரு மேல் வீடு 2 விரல் வெட்டி வித்துட்டு சரி முடிஞ்சது. அவன் துன்பம் சொல்ல போனால் என்னை விட அடுத்த துன்பம் என்னுடைய மகன் உண்டு. ஒரு வாரம் மகன் பண்டரப்பு இருக்கல கேடு சொல்லுங்களோ அந்த பெண்டில் பிறகு பின்னுக்கு வந்து ஒரு ஹஸ்பலை வேன் அடிச்சு படியாது செத்துக்கிட்டான். அவன் படித்தவன் பண்ணதுன்னா அவன் பட்டக்கோட்டை இந்த கல்லூரியில் மற்றொரு படியாக மற்றான அவனும் மறந்து விட்டான். 2 ஆம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை 2 இளம் வரையும் செத்து விட்டாங்க. சரி சரி அவ்வளோ அந்த விஷயம் துன்பப்பட்டவைக்கு தான் அந்த இதுகள் வாரது உண்டு. இதில் இருக்கிறது உள்ளூர் சந்தை. இப்படி எந்த பக்கம் திரும்பினா விநாயகர் சமூக நிலையம் கிராம அபிவிருத்தி சங்கம். இதில் ஒரு கோயில் இருக்குது. நல்ல வடிவான கோயில். பள்ளிக்கூட பிள்ளைகள் எல்லாம் பள்ளிக்கூடம் முடித்து வீட்டை போய் கொண்டிருக்கிறார்கள். எப்போ வீட்டை போவோம் இப்போ சாப்பிடுவோம்னு தான் போவார்கள். என்ன நாங்களும் அப்படித்தான் வந்து வீட்டை போக என்ன சாப்பாடோ தெரியல ரெண்டு போவோம் அங்கே போக. அப்போ தான் விலை வச்சுருக்கோம். அம்மா பொறிஞ்சோறு தான் இருக்கும். அம்மா இன்னும் சமைக்கலையா அம்மா பசிக்குதம்மா இப்படி தான் ஆளுவோம். அப்போ நீங்கள் இதில் ஒரு கோயிலை பார்க்கலாம் பாருங்க. இன்றைக்கி பெருநாள். இந்த கோயிலுக்கு பின்பக்கமாக ஒரு வீதி போகுது. அது பிரதான வீதி. இதால் வலப்பக்கம் போனால் பிரதான வீதிக்கு போகலாம். நாங்கள் இடப்பக்கம் போவோம். நிறைய வீடுகள் தொடர்ச்சியாக இருக்குது. இதில் தம்பி கடை வச்சுருக்கிறார். என்னோட கூட பிறந்த தம்பி ஜனோஜன். கடைக்கு முன்னே நிற்கிறவங்க கடை பூட்டி கிடக்கு. நீ கடையேண்டா கன நாள் பூட்டி கிடக்க எல்லாம் கரையான் பிடிச்சி போயிட. அட எங்கே நினைக்கிறேன் இங்கே இந்த கடையாடியில் நினைக்கிறேன். கடையெல்லாம் பூட்டிக்கிறேன். இங்கே ஜனோஜன் கலைஞ்சி கொண்டு போயிடாது. மேலே இதடா கரையான் எல்லாம் பிடிச்சி போயிடாது. இல்லை இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ என்ன செய்தானே ஏன் கடை கூட்டிய சரி அதில் ஜனோஜன் கலைஞன் ஜனோஜன் ஒருத்தனா இருக்கிறான். எத்தனை பேர் இருக்கிறாங்க. உனக்கு பேர் துவாரகன். நீ ஏன் இருக்கிறது உலகத்தில்? இது ஒரு சின்ன விஷயமா நான் சும்மா சொல்கிறேன். அடே இப்படி எடுத்து கதைப்போம்னு சொல்ல நீ என்ன சொல்லியிருக்கணும்? டே ஏறா இதுவும் ஒரு விடயமோன்னு கேட்டிருக்கணும் உடனே. நீ அப்படி இல்லாமல் சிறுபிள்ளைத்தனமா எடுத்து ஜனோஜன் கடை பூட்டி கிடக்கு குறையான் பிடிச்சிருக்கேன்னு சொல்கிறேன். அவங்க மதிப்பு தந்தவன இந்த நகைச்சுவையெல்லாம் விடுபடுமென்னு நினைச்சா நீ அதை செய்த நீ
கேட்குறேன் அப்படி எடுத்துக்கொண்டோ செய்த நீ அப்படி நினைச்ச நீயோ ஓமோ இல்லையோன்னு மட்டும் சொல்லு அப்படி நினைக்கல. அப்போ ஏன் எடுத்த நீ அப்போ ஏன் எடுத்த நீ சொல்ல ஒரு நகைச்சுவைன்றா ஒரு நகைச்சுவையாக இருக்கும் நம்ம இதில் இடப்பக்கம் பாருங்க ஒரு கிறிஸ்தவ கோயில் கட்டி கொண்டிருக்கிறார் சாந்த இவ்விடம் பண்டத்தரிப்பு இந்த இடத்து பாருங்க 2 பக்கமுமே பனையோலை வேலி நல்லா இருக்குது வித்தியாசமாக இருக்குது இந்த வீதியினுடைய வலப்பக்கம் தோட்ட வழி ஆனால் இது சில்லாலைக்குள்ளே வராது வீதியினுடைய இடப்பக்கம்தான் சில்லாலைக்குள்ளே வரும் இந்த பாருங்க ஒரு கோயில் சின்ன கோயில் சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்குது இடப்பக்கமும் மண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் வயல்வெளிகள் ஐயா வணக்கம் இந்த இடமா உங்களோட பெயர் நிறைய வீடுகள் சேதப்பட்டிருக்கு அந்த சில்லாலை பகுதியில் அதில் எத்தனை வீடுகள் அண்ணளவாக இருந்திருக்கும் நீங்கள் இங்கே தானே பிறந்த நீங்கள் அப்போ உங்களுக்கு அங்கே மேலோட்டமாக பார்த்துருப்பீங்க தானே எத்தனையாம் ஆண்டு காலப்பகுதியில் எத்தனை வீடுகள் இருந்திருக்கும் வீட்டில் ஒரு 40 வீடு இருந்திருக்கும் 40 வீடா இப்போ அந்த 40 வீட்டில் எத்தனை பேர் இருக்கணும் 40 வீட்டில் ஒரு தினமில்லை இப்போ வந்து போயினேன் வீடு கட்டுற முயற்சி இல்லை வந்து பலவோடு சுப்பரவாக்கி அப்படியான செயலை செய்து கொண்டு போயினேன் எத்தனையாம் ஆண்டு காலப்பகுதியில் அங்கே மக்கள் இல்லாமல் போனவே 92 90 92 என்ன காரணம் இராணுவம் வந்தாங்க எதால் மாதவரக்கால மாதவர்களுக்குள்ளாலையா இப்போ கட்டாயப்படுத்தி எழும்ப சொன்னதா இல்லை நீங்களாவே பயத்தில் போனீங்களா நீங்கள் போய் எத்தனையாம் ஆண்டு திரும்ப வந்தீங்க நாங்கள் 95 வந்துவிட்டோம் 95 வந்துட்டீங்க 92 போய் 95க்கு வந்துவிட்டோம் 95 வரும்போது அந்த வீடுகள் எப்படி இருந்தது இருந்த மாதிரியே இருந்ததா இல்லை சேதப்பட்டு போயிருந்ததா சிலது சேதப்பட்டு கிடந்தது எண்ணெய் வழி இல்லாமல் கதவு இல்லாமல் கல்லட்டை அப்படி இப்படியான விஷயங்களில் சரி மற்றது உள்ள மாதிரியும் கிடந்தது இந்த அவைகள் வந்து இடிச்சு விற்றதும் கொண்டதும் அப்படியான விஷயங்கள் அடடா அப்போ இங்கால இருக்கிற மக்களினுடைய வீடுகள் எப்படி இருந்தது உங்களோட பகுதி நாங்கள் வரும்போது எங்கள்கிட்ட வீடுகள் எல்லாம் பிரச்சனை இல்லை சில அதுகள் சிலகள் இல்லாமல் கிடந்தது எண்ணெய்கள் அப்படியான இல்லாமல் வீடுகள் புட்டா சேதமாக இல்லை மற்றபடி 1-2 அழிவாயம் அப்படியான கிடந்தது அந்த பகுதியில் ஏதாவது தொழிற்சாலைகள் அப்படி இப்படி ஏதாவது இருந்ததா அது எங்களுக்கு தெரியாத காலத்தில் புகையிலை சங்கம் இருக்குது முன்னால் அது எங்களுக்கு தெரியாத காலத்தில் இருந்தது புகையிலை சங்கம் இருந்ததா எங்களுக்கு தெரியாத காலத்தில் உங்களுக்கு பொழுதுபோக்கு என்ன பொழுதுபோக்கு கடத்தொழில் செய்கிறது மீன் வியாபாரம் செய்கிறது அது இந்த ஓலியல் வெட்டினா சின்ன கடலில் கொண்டு வர படைக்கூட்டான ஒரு சும்மா விளைக்கிறது 2000 1000 வந்து கொடுக்குறது சரி சரி இப்போ மகிழ்ச்சியாக வாழ்கிறீங்களா சந்தோஷம்னா ஓரளவுக்கு அதிலும் பெருசாயும் இல்லை மற்றவனுக்கு அடிமை இல்லாமல் அதான் மற்றவருக்கு அடிமையெல்லாம் வாழ்ந்தாலே அது ஒரு பெரிய மகிழ்ச்சி ஒரு 100 ரூபா காசை வேண்டி போட்டு ஐயோ அவரை கண்டுட்டு ஐயோ அவருக்கு 100 ரூபா கொடுக்கணும் இந்த பக்கம் போகாமல் யாருக்குமே கடன் கொடுக்க தேவையில்லைன்னு போதுமான அளவு வந்தாலே போதும் என்ன இதே நீ அடிக்கடிக்கு இவ்வளோ வட்டி கொண்டு வந்தால் தான் அந்த பறிக்க விளைச்சால் விற்றா 2000 ரூபா வரும் அதுக்கு நீங்கள் இப்போ என்ன வெட்ட போகிறீங்க மட்டையை வெட்டி என்ன செய்கிறது அதுக்கு வச்சு விளைக்கிறாரு அடடா சரி ஐயா சரி இன்னும் காத்தப்பா ஆனால் வைக்கையே தெரியல ஐயா இதுக்குள்ளே அந்த பனை மட்டை வெட்ட போகிறாராம் இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா இப்படி பச்சை பசையலன்னு இருக்குல்ல இவ்வளவுமே அந்த சில்லாலை வடக்கு பகுதிக்குள்ளே தான் வருது வரைபடத்தின் அடிப்படையில் இப்படி கொஞ்சம் ஆழமாக வந்து பார்த்தா மாதகள் அந்த ஒரு மாதகள் பீச் அடுத்தது ஜம்புகோலப்பட்டினம் இருக்கிற இடமெல்லாம் இதுக்கு இப்படியே போனால் பார்க்கலாம் நாங்கள் ஏற்கனவே அதை மாதகள் என்ற கிராமத்தை காணொளி பதிவு செய்யும்போது காட்டியிருக்கிறோம் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா திரும்ப போகிறோம் இதில் பாருங்க ஒரு கட்டிடம் இருக்குது இதில் முதல் புகையிலை சங்கம் இருந்ததாம் அடுத்தது இந்த வீதியால் போகும்போது பாருங்க எவ்வளவு வீடுகள் சேதப்பட்டிருக்குண்டு இதுலேயும் கட்டிடங்கள் இருந்திருக்குது ஆனால் அதெல்லாம் முற்றாக மேல் பகுதி அழிக்கப்பட்டிருக்குது அதால் வீடா என்னென்று தெரியலை பெரும்பாலான பகுதிகளில் இங்கே அதிகமான வீடுகள் இருந்திருக்குது இந்த இடமெல்லாம் பாருங்க கிணறு இருக்குது இதெல்லாம் வீடுகள்லாம் இருந்திருக்குது இந்த இடம் முற்றாகவே அழிஞ்சு போச்சு
நிறைய வீடுகள் இதில் இருந்திருக்குது. அடுத்தது இந்த பகுதியில் பனவளவு. அதில் என்ன இருக்குது? தோட்டத்துக்காக கட்டப்பட்டிருக்கின்றது. சில்லாலை என்ற கிராமத்தை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். சில்லாலையில் வடக்கு தெற்கண்டு இருக்குது. தெற்கு பகுதியை ஆரம்பத்தில் காட்டினான், இப்போ வடக்கு காட்டியிருக்கிறேன். குறிப்பாக அந்த புகையிலை சங்கம் இருந்ததாக சொல்லப்படுற அந்த பகுதியிலெல்லாம் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்திருக்குது. அந்த 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மட்டுமில்லை, இந்த பகுதி இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பகுதியில் இருக்கிற குடும்பங்கள் எல்லாம் 90, 91, 92 காலப்பகுதியில் இங்கே வாழ்கிற பயத்தில் இங்கே இருந்து வெளியேறி வெவ்வேறு இடங்களுக்கு போட்டார்கள். அது என்ன காரணம்னு சொன்னால், இப்படியே போனால் மாதகள் கடற்கரைக்கு போகலாம். அந்த கடற்கரை அண்மித்த அந்த பகுதிகளில் எல்லாம் இராணுவத்தினுடைய அந்த ஆக்கிரமிப்புகள் தொடங்குகிற நேரம் இராணுவம் உள்ள வருதுன்ற ஒரு பயத்தோடு இங்கே இருந்து மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து வெவ்வேறு இடங்களுக்கு போனார்கள். சில இடங்களில் எடுத்துக்கொண்டால் 87ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து இடப்பெயர்வை சந்திச்சிருந்தார்கள். சிறுபடி எங்களுடைய இடங்கள்ல எல்லாம் 95ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தான் இடப்பெயர்வை சந்திச்சிருந்தார்கள். அப்போ ஒவ்வொரு இடமும் வெவ்வேறு காலப்பகுதியில் இடப்பெயர்வை சந்திச்சிருக்குது. அந்த மாதிரி இங்கே இருந்து 90, 91, 92 எல்லாம் மக்கள் முழுமையாக வெளியேறி போய் அந்த பகுதியில் இருந்த மக்கள் எல்லாம் இப்போ பெரும்பாலானவர்கள், இப்போ நான் சேதப்பட்ட வீடுகள் காட்டியிருந்தேன், அந்த பகுதியில் இருந்த மக்கள் எல்லாம் வெளி மாவட்டங்களில் குறிப்பாக கொழும்புலையும் வெளிநாடுகள்லையுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார்கள். 91, 92 காலப்பகுதியில் இங்கே இருந்து போனவர்கள் பிறகு 93ஆம் ஆண்டு காலப்பகுதியில் திரும்ப இந்த பகுதிகளுக்கு வந்துட்டார்கள். ஆனால் நான் அந்த சேதப்பட்ட வீடுகள் காட்டின பகுதியில் இருந்தவர்கள் எல்லாம் திரும்ப இங்கே வரவே இல்லை. அவர்கள் வெளிநாட்டிலேயும் கொழும்பிலேயுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறதா இந்த பகுதியில் நான் கண்டு கதைத்த நிறைய பேர் சொல்லியிருக்கிறார்கள். இந்த மாதிரி ஈழத்தில் நிறைய கிராமங்கள் முன்பு நல்ல செழிப்பாக வீடுகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சிறப்பாக இருக்குதுன்றப்ப அந்த அளவு சிறப்பாக வாழ்ந்தவர்கள் இப்போவுமே இங்கே வாழ்ந்திருந்தால் இந்த இடமும் பெரிய அளவான சனப்பிழக்கத்தோடையும் பெரிய அளவான முன்னேற்றத்தோடையும் இன்னுமே இருந்திருக்கும். இடப்பெயர்வால் பின்னடைவுகளை சந்தித்திருக்குது இந்த கிராமம், அதை உறுதியாக சொல்ல முடியும். இப்போ மற்ற பகுதிக்கு போனால் அங்கால சேதப்பட்ட வீடுகள் மிக குறைவாக இருக்குது. ஆனால் இந்த பகுதிக்கு பார்த்தா அதிகமான வீடுகள் சேதப்பட்டு அழிவடைந்து போயிருக்கிறது எங்களால் பார்க்க முடியுது. சில்லாலை என்ற இடத்துக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதி தான் அந்த புகையிலை சங்கம் இருக்கிற அந்த பகுதி. அதை ஒரு குறிப்பாக வேறு பேர் சொல்லி அழைப்பார்களாம். நான் நிறைய பேர்கிட்ட கேட்ட நேரம் அந்த பேர் தெரியாதுன்னு சொல்லியிருந்தார்கள். இந்த காணொலியை பார்க்குறவர்கள் அந்த பகுதிக்கு என்ன பெயர்ன்றதை சொல்லுங்க. சில்லாலைக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு குட்டி ஊர் முழுமையாகவே அழிஞ்சு போச்சுது. இப்போ அந்த தங்களுடைய காணிகளை பராமரிக்கிறார்கள், வீடுகள் இருக்கிற பகுதிகளை அவதானித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே வாழத் தொடங்கல. எதிர்காலம் இந்த இடம் அப்படியே முற்றாகவே இப்படியே தான் இருக்க போகுதுன்றதை மனக்கவலையோடு சொல்லிக்கொள்ள முடியும். ஏனெண்டா வெளிநாட்டுக்கு போனவர்கள் பிள்ளைகள் அங்கே வாழத் தொடங்கினதுக்கு பிறகு இப்படி இங்கே வருவார்கள். எனவே எதிர்காலம் இந்த மாதிரி விட்டுட்டு போன இடங்கள் எல்லாம் வெறிச்சோடி போய்த்தான் இருக்க போகுதுன்றது மனக்கவலை. நிறைய பேர் அங்கே வாழ்ந்தாலும் இங்கேயுமே ஒரு வீட்டை கட்டியோ அது இன்னொரு ஆளுக்கு காணி இல்லாமல் இருக்கிறார்களுக்கு கொடுத்தோ தங்களுடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அவரவர் விருப்பம். எனவே எதிர்காலத்தில் இந்த சில்லாலை எப்படியான மாற்றத்தை சந்திக்குதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ இந்த காணொலியில் இருந்து விடைபெற போகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை சேரும். நன்றி, வணக்கம்.